வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இந்த கோல் சேவிங் வந்து தாராளமாக செய்யலாங்க. என்னத்துக்கு வந்து எல்லாமே கோல் சேவிங் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னா, ஸோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து காசு வந்து சேமிப்பு பண்ணால் பேங்கில் வந்து எந்த ஒரு நிரந்தரமும் இருக்காது. ஸோ இப்போ வச்சுக்கிங்களேன், ஒரு 1000 வெள்ளி நம்ம பேங்கில் வச்சுருந்தாலும் ஏதாச்சும் பாய்ச்சி முடிச்சிடும். இப்படி இப்படி போனோமா, ஒரு லீவ் டைமு நம்ம வெளியாகணுமா வந்து இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம வந்து 100 வெள்ளி கூட ரொம்ப சீக்கிரமாக ஒரு சாப்பிட்டாலே முடிஞ்சிடும். உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த சாப்பிட்டாலே ஒரு 3-4 பேர் உட்காந்து சாப்பிட்டாலே அந்த காசு வந்து கொஞ்ச நேரத்தில் முடியும். ஏன்னா அவ்வளோ விலையாக இருக்குது. ஸோ கூட காலத்தில் நம்ம வந்து ஒன்றும் என்ன துறைக்கு போகிறோன்னு நம்மளுக்கு தெரியாது பாருங்கள். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு பாய்க்கிற காசுக்கு ஏதோ கட்டுற காசுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்து ஒரு சைட் இதில் வந்து கட்டுறதுக்கு நீங்கள் ஸ்டாண்ட் பை பண்ணிடலாம். அப்படியே உங்களுக்குன்னு வேலை செஞ்சு ஓட்டி செஞ்சு எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பப்ளிக் கோல்டு வாங்கி சேமிப்பு பண்ணலாங்க. நான் தான் உங்கள்கிட்ட காட்டினேன், என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் கோல்டில் வந்து நம்ம விற்கலாம், விட்ரா பண்ணலாம், சேல் பண்ணலாம், அடகு வைக்கலாம். ஸோ இந்த 4 கேட்டகரிக்கு என்னத்துக்கு வச்சுக்கிறாங்களா, நம்ம சுலபமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1 கிராம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கஸ்டமர் இப்போ நான் 2-3 வீடியோ நான் போட்டிருந்தேன், எப்படி விற்கிறது, எப்படி அது அடகு வைக்கிறதுன்ட்டு நான் போட்டிருந்தேன். நம்ம கஸ்டமர் 2-3 பேர் கேட்டுருந்தாங்க, ஆமாம் இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்கான்னு. இப்போ பாருங்கள், நம்ம ஆப்ஸில் நம்ம சேமிப்பு பண்ணாலும் முடியாதுங்க. நம்ம ஆப்ஸில் என்ன இருக்குன்னு நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு குறை இருந்தால் எங்கிட்ட கேட்டால் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஆப்ஸ் ரொம்ப மெத்தட்டுங்க. 4 மெத்தட் நான் சொன்னேன். அந்த 4 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் பாய்க்கலாம். நீங்கள் விட்ரா பண்ண போகிறீங்களா, அப்போ நீங்கள் காசு கன்சிஸ்டன்ட்டாக மாதமாக நீங்கள் சேமிப்பு பண்ணுறீங்க. சேமிப்பு பண்ணிகிட்டே வச்சுக்கிட்டு, ஸோ நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி காலத்துக்கு உங்களுக்கு அந்த காசு கொஞ்சம் தேவைப்படுது. ஓகே, தேவைப்படுதுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த நகையை நீங்கள் அடகு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் அடகு வச்சிங்கன்னா என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு அந்த நகை வேணும்னா, அந்த கோல்டு வேணும்னா நீங்கள் அடகு வைக்கலாம். ஆமாங்க, நம்ம இது சேவிங் தானே. என்னோட சஜஸ்ட்